ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பைட் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அதே மாதிரி 2 பைட் வந்து எப்படி ரீட் பண்ணுறது WP மெமரியில் அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனோட ஸ்டேட்டஸ் வந்து ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், WP மெமரியில் வந்து ரைட் பண்ணிட்டு அதே மாதிரி பவர் ஆஃப் ஆகி இப்போ வந்து நான் ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகிருக்கு. அது வந்து பவர் ஆஃப் ஆகி வந்தப்போ எனக்கு என்ன ஆகணும், கண்டினியூஸாக வந்து ஆன் ஆகணும். இப்போ அதே மாதிரி சிமுலேஷன் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ எல்இடி வந்து ஆனில் இருக்கப்போ நான் வந்து சிமுலேஷன் ஆஃப் பண்ணுவேன். எகைன் நான் சிமுலேஷன் ஆன் பண்ணும்போது என்ன ஆகணும், அதே எல்இடி வந்து ஆனில் இருக்கணும். ஓகே, WP மெமரி அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து ரைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டா வந்து பவர் டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து WP மெமரி யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே தான் இங்கேயும் சேம் WP மெமரி யூஸ் பண்ணி அந்த சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணுறோம், WP மெமரியில் ரைட் பண்ணிட்டு அந்த பவர் நான் சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஓகே, இல்லைனா பவர் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அந்த எகெயின் பவர் வந்ததுக்கப்புறம் எகெயின் அந்த எல்இடி வந்து என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு வந்து மறுபடியும் போயிடணும். அதான் அந்த கான்செப்ட்டு. இப்போ அதில் வந்து நமக்கு எல்டி பின் வந்து RB நாட்டில் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சுவிட்ச் பின் வந்து RB1 வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி RD நாட், RD1 இது எல்லாமே நான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்சிடிக்காக நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த இஷ்யூ இல்லை. எல்லாமே நான் ப்ரீவியஸாக பார்த்ததா LCD யூனிட்டு, அடுத்து LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன், அதே மாதிரி LED ஸ்டேட்டு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுங்க, 2 வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அன்சைன்டு கேர், அன்சைன்டு இன்ட்டுன்னு போட்டு அன்சைன்டு கேரில் வந்து நமக்கு எல்இடி ஸ்டேட் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அன்சைன்டு இன்ட்டுன்னு போட்டு ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு ஒரு டம்மி வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்பவுமே WP மெமரிக்கான சேம் டேட்டா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இருக்காது. சேம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதே ஒரு சேம் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஓகே, அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் போய்ட்டு TRISB ஈக்குவல் டு 0x02. ஏன் 0x02 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து RB1 வந்து நான் இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க 0x02 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து போர்ட் B ஈக்குவல் டு 0x0. ஏன்னா எல்லா பின்னும் நான் வந்து அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக வந்து எனக்கு எல்லா பின்னும் லோவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 0x0னா இனிஷியலாக எனக்கு வந்து எல்லா பின்னுமே லோவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து LCDக்காக அந்த 2 போர்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து LCD வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா WP இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ஷிஃப்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா LED ஸ்டேட் ஈக்குவல் டு WP ரீட் பைட். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் வந்து டேட்டா வந்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ணும்போது அவரோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, 0வாக இருந்துச்சுன்னா 0ன்னு இங்கே வந்து அப்டேட் பண்ணு, 1ஆக இருந்துச்சுன்னா 1ன்னு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்போ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க எல்இடி பின்னை வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். ஃப்ளாகுங்கிற வேரியபிள் வந்து 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு வர LED ஸ்டேட் வந்து 0ன்னு வருது அப்படின்னா எல்இடி வந்து என்ன பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாகுங்கிற வேரியபிள் வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் சுவிட்ச் கான்செப்ட் தான். இந்த ஃப்ளாக் 1 ஃப்ளாக் 2 அப்படிங்கிறது என்னடா வேரியபிள். எதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்இடி வந்து இனிஷியலாக ஹையில் இருக்கா இல்லை லோவில் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணோம், உள்ள இஃப் கண்டிஷனில் போகும்போது நமக்கு கண்ட்ரோலர்ஸ் வந்து தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ளாக்ங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, நார்மலாக வந்து சிங்கிள் எல்இடியை வச்சு ஒரு டைம் ஆன் பண்ணால் ஆன் ஆகணும், எகெயின் வந்து எகெயின் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணால் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த டாஸ்க் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் 0x0 அப்படிங்கிறப்ப எங்கே என்ன பண்ணுங்க டிஸ்பிளே வந்து செகண்ட் ரோ இல்லை ஃபஸ்ட் காலம் என்ன சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து பில் பண்ணுங்க SW ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அது சுவிட்சோட பின்னோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, ரீட் பண்ணும்போது அந்த பின்னோட வேல்யூ 0வாக இருக்கா 1ஆக இருக்கா. இப்படி 1ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு ஃப்ளாக் ஈக்குவல் டு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எல்இடி எரியாதப்போ ஃப்ளாக் வந்து 1ஆக இருக்கும், எல்இடி எரியாதப்போ ஃப்ளாக் 2 ஆகிடும். ஓகேப்பா, ஃப்ளாக் ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணும், சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இந்த லூப்லேயே வெயிட் பண்ணும். எப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறோம் அப்போ வந்து என்ன பண்ணும், எல்இடி ஸ்டேட் ஈக்குவல் டு 1, எல்இடி வந்து 1 பண்ணி விட்டோம். WP ரைட் பைட்டில் வந்து என்ன பண்ணும், 0th அட்ரஸில் வந்து எல்இடி ஸ்டேட் வந்து என்ன பண்ணிடும் 1ன்னு அப்டேட் பண்ணும். ஓகே, ஏன்னா சுவிட்சோட பின்னோட வேல்யூ என்ன இருக்கும், இங்கே வந்து என்ன பண்ணுங்க நான் 1ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 1ங்கிற வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்து எல்இடி பின்னில் வந்து என்ன பண்ணுங்க எல்இடி ஸ்டேட்டை வந்து மறுபடியும் வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஏன்னா எல்இடி ஸ்டேட்டு எல்இடி பின் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து 1ன்னு இருக்கப்போ எல்இடி பின் வந்து என்ன பண்ணுங்க நம்ம வந்து எல்இடிக்கான நேமாக தான் எல்இடி பின்னு போட்டுருக்கோம். அப்போ அந்த பின் வந்து ஹை ஆகும், அப்போ எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஓகே, அடுத்து ஃப்ளாக் 2ன்னு வேரியபிளாக நான் ஃப்ளாக் 2 அப்படின்னு என்ன பண்ணுங்க வேரியபிளை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, சுவிட்ச் பின்னை ஈக்குவல் டு 1 நான் எகைன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃப்ளாகுங்கிற வேரியபிள் வந்து 2ஆக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், எல்இடி வந்து இனிஷியலாக ஆன்லேயே இருக்குது. அப்போ ஃப்ளாக் ஈக்குவல் டு 2. அப்போ அதே மாதிரி நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் என்ன பண்ணும், இந்த இடத்துல வெயிட் பண்ணும். எப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ கீழே வந்துட்டு என்ன பண்ணும், எல்இடி ஸ்டேட் வந்து 0 பண்ணிடுவேன். 0 பண்ண அப்படின்னு அர்த்தம் WP மெமரியில் வந்து 0ன்னு போய் ரைட் ஆயிரும். ரைட் ஆகிட்டு அந்த எல்இடி பின்னை வந்து என்ன பண்ணுவோம், எல்இடி வந்து க்ளோ பண்ண வைக்கும், ஆஃப் பண்ணி விட்டுரும். ஃப்ளாகுங்கிற வேரியபிள் வந்து 1 ஆயிரும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் சேம் ப்ரோக்ராம் தான், வேறெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணால் இங்கே WP அப்படிங்கிற ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு இதுக்கான சிமுலேஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. இந்த சிமுலேஷன் வந்து இங்கே போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இதில் வந்து ஒரு LCD ஒரு LCD ஒரு பட்டன் அதே மாதிரி LED இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இதில் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா LED வந்து இனிஷியலாக க்ளோ ஆகும்.
ஓகே. நம்ம கோடிங்கில் என்ன பண்ணோம், WPM மெமரி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ரீட் பண்ணுமா அப்படின்னு ரைட் பண்ணுமான்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சே ப்ரெஸ் பண்ணல, ஆனால் என்ன அது எல்டி வந்து க்ளோ ஆகுது. இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், எல்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்க. இந்த டைம் நம்ம சிமுலேஷன் ஆன் பண்ணப்போ என்னாச்சு, எல்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆச்சா. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். இப்போ அந்த WPM மெமரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 0ன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டி வந்து க்ளோ ஆகுதா இல்லை வந்து நமக்கு வந்து ஆஃப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஆர்டி ஈக்குவல் டு 0, SW ஈக்குவல் டு 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்டி வந்து க்ளோவாகவே இல்லை. ஓகே. இப்போ வந்து நான் ஒரு டைம் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு அந்த WPM மெமரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீபக்குக்கு போங்க. டீபக்குக்கு போயிட்டு பிக் CPU அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் மெமரி, டேட்டா மெமரி, WPM மெமரி அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், WPM மெமரி வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. இப்போ வந்து எகைன் நீங்கள் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எல்டிக்கான சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. எகைன் ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. எகைன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. எகைன் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ஓகே. நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகாது, எல்டி வந்து ஆன் ஆகாது. நான் இங்கே சொன்ன கான்செப்ட் எப்படியோ அதே தான் இங்கே ப்ரோக்ராமும் இருக்கும். ரிலீஸ் பண்ணிட்டுனா ஆன் ஆகிடும். ஓகே. இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. எகைன் ஒரு டைம் நான் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எல்டி வந்து க்ளோ ஆகுதான்னு பாருங்கள். எல்டி வந்து க்ளோ ஆகாது. ஓகே. நீங்கள் ஒரு டைம் வந்து ரன் ஆகுது சார், செகண்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் க்ளோ ஆகும்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் செகண்ட் டைமும் க்ளோ ஆகாது. ஏன்னா WPM மெமரியில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கோடிங் வந்து எகைன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன், எல்டி வந்து க்ளோ ஆகுது. எகைன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. எகைன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகே. இப்போ நம்மளோட மெமரி டேட்டா வந்து என்ன ஆகிடுச்சு, கரெக்டாக ஆகிட்டுருக்கு. கரெக்டாக வந்து நமக்கு என்ன ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆர்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேயே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஏன் அது 0லேயே இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்கில் ரீட் பண்ணுற டேட்டா மட்டும் தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஓகே. இப்போ எகைன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன், எல்டி வந்து க்ளோ ஆகும். இப்போ வந்து நான் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்டி வந்து க்ளோவிலே இருக்கும் பாருங்கள். ஓகே. இப்போ வந்து எல்டி வந்து ஆஃபில் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்லேஸ் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இப்போ வேலை அந்த இன்ஸ்லேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டி ஈக்குவல் டு 1. ஏன்னா ரீட் டேட்டா வந்து 1 இருக்குது. அப்போ எல்டி வந்து க்ளோ ஆகுது. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.